ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இவ சொன்ன மாதிரி பார்ட் 2 வீடியோவில் போகிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஜனவரியில் வந்து திருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதான் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. ஸோ எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு 35, கோயம்புத்தூர்லேருந்து ஈஷாக்கு 39 ருபீஸ். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டு தாங்க. ஏன்னா கோவிலுக்குள்ளேயே கொண்டு போய் நிறுத்துறாங்க பஸ்ஸு. ஸோ ரொம்பவும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி நாங்கள் போனோன்னே வந்து சீக்கிரமே கிளம்பிட்டோமா. ஸோ பசிக்குது சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டல் தேடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. பட் எல்லாமே காஸ்ட்லி, பட் நீட்டாகவும் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 இட்லி மட்டும் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டோங்க. பட் காஸ்ட்லி தான். அதனால் சரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இவர் தான் எங்கள் டேடி. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். டம்ளர்லாம் பார்த்திங்களா அழகாக இருக்குது. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் முன்னாடி ஸ்டாச்சுவை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. அங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் சிவராத்திரினால அங்கே ஃபுல்லாக வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஹில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே வியூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ உள்ளார போய் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க. மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ.